மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோ ஆடியோ மகேந்திரன் முனி யூடியூப் சேனல் அவர்களுக்கும் தம்பி அவர்களுக்கும் அனைத்து நல்ல பிள்ளை நீ எல்லாம் சண்டா யார் மூத்த மனுஷன் கேட்கா எப்படி இவரெல்லாம் ஒரு அப்பா என்ன யான் தரம நாட்டை மூத்த உள்ள எனக்கு அப்பா பெருச்சாளி வேணத்தை கொடுத்திருக்காரு. சரி, அந்த பெருச்சாளி ஆபத்துல அவள்கிட்ட இருக்கு. கொப்பரை தேங்காவும் பொன்னி பாயசம் கட்டு குத்துக்கெல்லாம் உட்கார்ந்துகிட்டு எனக்கு நேரம் இளைவன் தம்பி முருகனுக்கு மயில் வாகனம் அரக்கு வாகனம் பெரிய அவன் சர்ற புருன்னு பறந்துகிட்டாலேதான் நான் உருண்டுகிட்டாலேதான் போறேன். நம்ம அப்பா செத்த அப்புறம் சொல்லி வரட்டான் இடத்த காலி ஒண்ணு ஒரு பெத்த தாய பார்த்து பெத்த பிள்ளை கேட்ட மனசு தாங்குமா? தாங்க பார்வதியா பார்வதியா தாயதாளமா மூத்த அந்த வார்த்தை கேட்டாட்டு ஆரி அழுத குளத்துல எங்க வரமா எங்கே இளைய மகனாய முருகனை தேடிப்பாரா? சரி, ஆட எங்க அட்டி மகனே செல்ல மகனே முருகா ராசா இளைய மகன முருகா என்னம்மா நம்ம அப்பா வெள்ளரி போலம் போல வந்துட்டாரு. ஆமா தம்பி, ஒரு தளவாழ இலை வேணும்டா. ஒரு பெத்த தாய் சரி பெத்த கைய போய் பிடிக்கும். அடரடா கேக்கா பாருங்க இளைய முருக கேக்கா பெத்ததைய பார்த்து எப்படி கேக்கா? யாருமா தளவாழ? அப்பாவுக்கு தான் ஐயா. அப்பாவா? ஆமா தம்பி, அவரா ஒரு அப்பாவா? என்னையா ஏமா சொல்லியா? உலகத்தை ஒரு நொடியில சுத்திட்டு வந்தா சரி இந்த கனின்னு சொன்னாங்க. நான் மயில் வானத்துல ஒரு நொடியில உலகத்தை சுத்தி விட்டேன். வந்துட்டியா? கனி என்கிட்ட கொடுக்கலாம் சொல்லி வழியில ஒரு தாயின் சுத்துறாள் ஒண்ணு உலகத்தை சுத்தினாள் ஒண்ணு சொல்லி சரி மூத்த மகன் தாயின் தப்பு தனி ஆயிட்டான். இருக்கட்டும், சரி வாங்கட்டும். அப்பா பெரியாள் தானே, சரி ஏழங்கவா நீ எம்ல அப்படி நீ எம்ல ரெண்டு வருத கடிய பகுந்து விட்டாரா? கிடையாது. அண்ணன் ரெண்டுக்கு ஒத்துமையா இருக்க விட்டாரா? இல்ல. இப்பேற்பட்ட தகப்ப இருந்தா என்ன இறந்தா எனக்கு என்னம்மா? ஏமா என்ன நம்ம அப்பா செத்த அப்புறம் சொல்லிவிடு. சொல்லி சரியா ஒரு வெள்ள சேலை, நல்ல சேலை. அப்பா பாரு மாலை வைப்பாரு. மொட்டை நாளும் போடுவியா? மொட்டையா? அப்பா தான் பாரு கண்ணீர் வடிக்க வாருங்க. எப்படி நாட்ட போல சிமிய போல மலட மலட இருக்க கூடாது சொல்லி சரி நான் ரெண்டு வில்ல வெத்தெடுத்தோ ரெண்டு வில்ல வெத்தெடுத்தோ எனக்கு ரெண்டுமே வெள்ளேறி பணம் போல மவுந்துடக்காரு. ஆமா சாமி, வருவா அவன் தலைமுடிய விரிச்சு போட்டிருக்கா. கிடக்கு மேமுந்தி சேலை வாயில வச்சுட்டு பார்வதி அழுகுதா. எப்படி பார்வதி அழுத பாட்டு பகவான் அழுகுதாரு. ஆமா சாமி, பார்வதி கைய பிடிச்சிட்டு பகவான் சொல்லுதாரு. எப்படி பார்வதி என்ன சாவதே சாப்போறேன். ஆமடி உன்கிட்ட உண்மையே சொல்ல பார்வதி. என்னையா நாட்டுல முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காருமா? எப்படி யார நம்மளால் பெத்தவளே நம்ப கூடாது இருக்காங்க. ஆமா பார்வதி, மூத்தம்மா கணேசன் நம்பிட வேண்டாம். வேண்டாண்டி இளையமா முருகன் நம்பிட வேண்டாம். ஆமாடி ஏன் உயிரின கொஞ்ச நேரத்துல போயிரும். நாட்டாத்துல விட்டுட்டேன் நாட்டாத்துல விட்டுட்டேனே மனைவி பார்வதியே தவறாம் போல சொன்ன பெண்கள் மனசு தாங்குமா? தாங்காது சாமி. பாரி பகவான் கிட்ட சொல்லி அழுதா வாருங்க. எப்படி சாமி பகவான் என்னம்மா நான் கரண்டவே தண்ணீர் காசு பரிசு வச்சு பிள்ளை கர்ம செய்ய பிள்ளை இல்லை தரவே தண்ணீர் பரிசு வச்சு பிள்ளை மொட்டை வாட பிள்ளை இல்லை அடுதாட பார்வதியா சூடாடு குத்தியல்லோ சுத்தி வரவில்லை சூடாட்டு கரியந்தீங்க முன்கவனை பார்வதியா நான் தூரத்தார்காடு குத்தியல்லோ பக்கவார பாராட்டு கரியந்தீங்க பார்வதியா நான் பக்கத்தான்
ஆதிசக்தி பார்வதியால் பார்வதியால் சாமி பகவான என்ன நாங்க ரெண்டழுத நிலக்காத்தான் பதிச்சு வச்சோம். அப்படி கிடைக்க பிள்ளை இருந்தோம். கருமம் செய்ய பிள்ளையில முட்டளவு தண்ணீர முத்த பதச்சு முத்தடைக்க பிள்ளை இருந்தோம். மொட்டை போட பிள்ளை இல்ல ஏங்கி ஏங்கி அழுகுதா பார்வதி. ஆம சாமி பெத்து மலடிய நம்பராமலும் ஆயிருக்கலாமே இருந்திருக்கலாம். ரெண்டு ஆம்பளை பிள்ளை கொடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை கொடுவாம போயிட்டான. இல்லையே பெண்ணத்த வாயிட்டன பெண்ணத்த வாயிட்டேனே ஏங்கி ஏங்கி அழுகுதா. வருத்தப்படுது. நம்மளுக்கு ரெண்டு பிள்ளை பெத்தெடுத்தோம். ரெண்டு உதவல. ஆமா சாமி தவம் இருந்து பெத்தவில்லை. சரி தாவத்துக்கு உதவலியே. உதவணும் இல்ல. ரெண்டு ஆம்பளை பிள்ளை கொடுத்த ஆண்டவன் சரி ஒரு பொம்பளை பிள்ளை கொடுவாம போயிட்டான. இல்லையே ஏங்கி ஏங்கி கண்ணீரை வடிக்கா. ஆமா சாமி எனக்கு வந்த நிலைமை எப்ப இந்த பெண்களுக்கு வரலாமா? வரத்தாங்க அழுதுகிட்டு இருந்த பார்வதிக்கு சரி சிறு ஒரு யோசனை வச்சு எப்படி எல்லா பேரும் அன்னதானத்தை சாப்பிட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் அப்புறம் தான் உட்காந்து கதை கேட்காங்க. சரி சில ஊர்ல முத்த போட்டாச்சுனால கதை முத்து இறக்குன அப்புறம் தான் போகணும். ஆமாதான் உண்மை. சரி என்ன முத்த போட்டுக்கிட்டு பாதி பேரு வீட்டை பார்த்து போயிடு. வேற கதைனாலும் பரவாயில்ல. ஆமா ராமையான சொடல கதை சரி மத்த கதைனால சாஸ்தா கதைனாலும் பரவாயில்ல போகலாம். அம்மன் கதை சரி முத்த போட்டுக்கிட்டு யாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஆமா இந்த ஊர்ல சொல்ல அப்படியே சாப்பிட்டு முடிச்சோட போயிட்டேன். சோத்துக்காத்தான் நேரம் பொம்பளை இருந்துப்பான்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லணும்ல சொல்லல இல்ல ஆள்கேடு தெரியல. சொல்லணுமா? ஆமா ஆயினால சரி முத்த போட்டு இறக்குன அப்புறம் போனோம். ஆமா அதான் உண்மையாவுல ஐதியம். சரி இருக்கிற நாள் இருங்க ஓடிப்படாங்க. சாப்பிட்டு தன்னால முடிச்சுக்கிட்டு வர ஆளுங்க தூக்கம் வருது இல்ல அண்ணா சாப்பிட்டு அவளே அந்தாச்சு 2 பிளேட் வாங்கி கொடுத்தாரு. கப் கப் பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆட்களுக்கு வயிற்று வலி வந்துடும். ஆமா சரி பகவானுக்கு நிலைமைய பாத்தியலா. ஆமா 2 பிள்ளை பெத்தெடுத்து 2 உதவாத பிள்ளையாயிட்டது. ஆமா சாமி எழுதுகிட்டு இருந்த பார்வதிக்கு சரி சிறுவர் யோசிச்சு எப்படி நம்மளுக்கு 2 பிள்ளை பெத்தெடுத்து 2 உதவல இல்ல. மாரியம்மாளும் காளிமாள் வடகாதிமாள் நடனமாளும் ஆமா நம்மள மாதிரி பொம்பளை தானே பெண் தானே. 8 பேருக்கு போய் சரி என் புருஷனுக்கு போட்ட முத்தை இறக்குங்க. இல்ல அவருக்கு போட்ட மாதிரி ஏமலை முத்தள்ளி தட்டி 2 பேரும் ஒன்னா கொண்டு போய் சேர்த்துருங்க. சரி அழுத வளர்த்தட வரா. ஆமா ஏதமே என்ன பகவாமனை பாரு இருந்தது சரி. ஆமராஜ் அந்த நிலைமை ஆடுச்சு. சரி அழுத வளர்த்தோட போறா. மாரியம்மாளும் காளிமாளும் வடகாதிமாள் நடனமாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? எப்படி நட்டா நட்டா காட்டுக்குள்ள ஆமைய ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில அடியில 8 பேரும் பன்னாங்குழி விளையாட்டுக்கிட்டு இருக்கா. பூனைக்கு கொண்டாட்டம் எலிக்கு வரண வழி அடி பட்டவளுக்கு தான் சாமி வேதனை. இவ அழுத வளர்த்தோட போறா. சரி இவ ஆயுதங்கள் மாரியம்மா பாத்துக்கிட்டா. எப்படி ஏடிய காளிமா என்னக்கா என்னக்கா வடாசியம்மா சொல்லு கோய். அதான் அதுல இருந்து பகாமணி பாரிமரத்துல நம்ம அக்கா கணக்க தெரியல. இந்த குளத்துல வரா. அழகா இருந்தா அலங்கோலமா வந்திருக்கா. என்னன்னு தெரியலையாக்கா இவளுக்கு இன்னைக்கு பக்கத்துல பார்வதி இருக்கா. சரி எனக்கு பிடிச்ச காளிமா காக்கா. எப்படி எங்க பார்வதிக்கா என்ன என்ன அத்தா மகன் ஜவிக்கமா எப்படி இருக்காரு? அதை ஏன் கேட்க கொக்கி அந்த போய் கிடக்காரு. அப்பந்தான் பார்வதில வருங்க. எப்படி அடி மாரியம்மா என்னக்கா வடாசியம்மா சொல்லுக்கா. என் கணவன வாடிக்கைக்கு ஆமாக்கா என் புருஷன வாடிக்கைக்கு ஆமம்மா கொஞ்ச கொண்டு சந்தா சந்தனரா சங்கு சந்தா ஒரு மணியா எங்க ஒரு மறையா எனக்கு தாரிப்பிக்க எனக்கு முந்தி பிச்ச எனக்கு அம்மாவளக்கு அடிய உங்களுக்கு சமாதானமா தாய வனகாரி எனக்கு தாரி பெயர்க்க கொடுத்துருங்க.
காசியே நாயனாயே மாரியம்மா அஜாத்தே நாளை புருஷன் கொடுத்திடுங்க அடியேவார்களா என்ன நானும் வந்த மாதிரி பெண் அல்லவா ஆம்படியா தாலி பிச்சை விடுத்துறீங்க முந்தி பிச்சை விடுத்துறீங்க சரி ஆங்கிலே பிச்சை விடுத்துறீங்க கணவரை காப்பாத்துதானே ஆந்திரா சரி படாசியம பாவக்காரி தான் ஆமா ஆனா பணத்து ரொம்ப சிறந்தவா கெடிகாரி படாசியம சொல்லுதா எப்படி ஏடி மாரியம்மா என்ன போய் ஏடி காளிமா சொல்லு அவன் நம்மள மாதிரி பொம்பளை ஆமடியா அவனாச்சும் பொட்டோட ஓட இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் மாங்கடி முத்த பேரிட்டு வந்துருவான் கிளம்பு கேட்டு பாரும் படாசியம சொல்லுதா எப்படி ஏ பார்வதி என்ன இங்க வா சரி நீ பகவான் பார்வதி ஆமடி புருஷ பிழைக்க மாட்டமத்தான் இருக்காரு இருக்காரு நான் உண்மையாவில வடராஜ்யமானா ஆமா சார் நான் உத்தமி பத்தா பத்தி பத்தமி சரி நீ வாசப்படியில காலை வைக்கிறதுக்குள்ள புருஷன் தண்ணிய பருப்போம் அப்ப தெரிஞ்சுக்கோ எங்க அருமை பாவகாச்சர் வேப்பங்களை கேள்விட்டுப்பா நீ வாட்டுக்கு லேட் ஆயிடுச்சு விசுக்கு நாடிக்கிட்டே பேராத ஜண்டா ஆறு பார்த்தா எப்படி வேப்பங்களை நல்ல முரட்டு பொம்பளை ஜண்டாலி முனி கொம்ப பிடிச்சு இழுத்தோம் மரத்தை மூட்டோட ஒடுங்கிட்டு வேப்பங்களை ஒடிச்சா சரி நம்ம வீட்டுக்காருக்கு உயிர் கிடக்கோ போயிருச்சோ கிடக்க விரிச்சுட்டு வருதா ஆனா தப்பிச்சு தாடி பாய்க்கும் டப்பா சரி என்ன வேப்பங்கொலையோட பாரி வாசல் தான் போய் காலை வச்சிருக்கா ஆமா சாமி பிழைக்கப்பட்ட பாவம் கேட்காரு எப்படி ஏன் பார்வதி நம்ம ஆளு சுதாரிச்சு கிடிச்சிட்டு ஏன்னா கொஞ்சம் தண்ணி கொடுமா ஆமாம்மா மாறி சொல்லுதா எப்படி மடாசியம்மனுக்கு ஒரு சக்தி இருக்கு இருக்க போய் தானே ஜண்டாலி நீ எல்லாம் 3 மணி நேரம் வெள்ளுப்பாட்டு படிக்கிறதுக்கு 30,000 ரூபாவா கேட்க இல்ல நான் கேட்க முடியும் உனக்கு சக்தி பகவான் பாரதி அழுதுகிட்டு இருக்காங்க ஆமா சார் பெட்டியோட பாரி அழைச்சு தனியிட்டாரு சரி முத்த போட்ட காலிச்சு என்னவோ பேரும் வாசலாம் காலை வச்சிருக்கா ஆமா சார் கேட்டாரு எப்படி இது யாரு ஒரு பழைய ஆளு மாரியம்மாள் காளியம்மாள் மடாரியம்மன் கேட்டா எப்படி எங்களை யாருன்னு வேற கேட்கல அந்த மகனாக கொண்டு தாளிட்டு ஏமாத்தி இல்ல அவங்கதான் அவதானா சரி அப்பந்தான் பகவான் கீழே படுத்துக்கிட்டு சொல்றாரு எப்படி ஆய காளியம்மா கண்ணேதா எண்ணே இருந்து தெரியாது தெரியும் கையெடுத்து வரையிருந்து எங்கிருந்து மாறீடு தெரியாது மாறீடு தெரியுமா தெரியுமா பால ஓட்டோ கட்டிட்டுதானே எங்க இருந்த காளின்னு தெரியாது காளின்னு தெரியுமாடா கையெடுத்தோ வணங்கியிருப்பேன் அங்கேதான் இங்க இருந்தேன் மாறி என்று தெரியாது மாறேன்னு தெரியுமாடா மாலை போட்டோ வணங்கியிருப்பேன் மாலை ஓட்ட வணங்கியிருப்போம்னாரு ஆமா நம்ம ஆளு நல்லா அந்த கதையை கேட்கணும் எப்படி உலகத்தை அரசாண்ட பகவானு ஆமா மாரியம்மாளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாரு சரி மாரியம்மாளை பார்த்து பாங்க கையெடுத்து கும்பிட்டாரு ஆமா மடாசியம்மாளை காளியம்மாளும் பகவானை ஏத்து பேசுதா எப்படி பகவான ஆண்டவா நீர்வணியங்களை கூப்பிட வேண்டாம் வேண்டாம் ஜாமி மூலகத்துல பாடான பாடிச்சானா அப்படி 4 வடி அடுப்பார் வடி 5 வடி இறைப்பார் வடி வில்லோட முரசோட மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வில்லு யாரு கெட்ட வில்லு யாரு மடாசியம்மளை கெட்ட வில்லு ஆமா சரி என்ன எங்க பாரதிக்கா ஆமையா நாங்க கன்னிகள் யாதவங்க சரி நாங்க ஆம்பளைல கைட்டு தொட மாட்டோம் ஆமா உன் புருஷனத்துக்கு இந்த மரத்துல இருந்து முத்தை இறக்கிருந்தோம் முத்தை இறக்குதாங்க ஆமா சாமி அவன் என்ன மாதிரி கடத்தாளு சரி பார்வதியால ஒத்தேக தூக்க முடியாது முடியல மூத்தவன் கடைகள் பக்கத்துல நிக்கா ஆமையா ஏழைய முருகன் பக்கத்துல நிக்கா இருக்கார் பெத்ததாய் பெத்த வழியா கையெடுத்து கும்பிடுதா பாருங்க எப்படி ஏழைய மூத்தவன கடைதா என்னம்மா நம்ம அப்பா வேலை பார்த்த முத்தை எட்டி பிறக்க போறான் ஆமராஜ் என்னால அப்பா ஒத்தையில தூக்க முடியாது சரி வருகை அப்படின்னு சொல்லுதா ஆமா சாமி கடைச சும்மா தட்டு உட்கார்ந்துகிட்டான் எனக்கு ஒண்ணும் தெரியாது இளைய மகமுருகனை கைய பிடிக்கா ஆமையா ஆடே எங்க அட்டிமானே செல்லமானே முருகா ராசா நம்ம அப்பா வேலை போட்ட முத்து எட்டு பிறருக்கு போறா ஆமா தம்பி என்னால அப்பா ஒத்தையில தூக்க முடியாது சரி வருகை அப்படின்னு சொல்லுதா ஆமா இளைய மகமுருக மரகத தூணோட காந்துகிட்டான் அடடடடடடா அவ அழகுதாள் அவ பார்வதியா பார்வதியா பாத வச்சு தண்டாளி யாருக்கு என்னவா வந்தான் செஞ்சனா தெரியலையே 2 விழாவத்தெடுத்தோம் 2 விழாவத்தெடுத்தோம் எனக்கு 2மே வள
கருவேல காட்டுக்குள்ள கருவேல காட்டுக்குள்ளே கரும்பா வளர்ந்த மகா கரும்பாவ வளர்ந்த மகான் கரும்பா வளர்ந்த மகா கரும்பாவ வளர்ந்த மகான் கவலைக்கோ ஆளான வியாடி நல்லா மரத்தடியில வியாடி நல்லா மரத்தடியிலே வியாபா வளர்ந்து நின்ன வியாபாவ வளர்ந்து நின்ன வியாபா வளர்ந்த மகா வியாபாவ வளர்ந்த வளர்ந்த மகான் வியாட்டடைக்கு ஆளான யாரால கவலைக்கு ஆளானோ யாரு பெத்த பிள்ளையால ஆமா சாமி நல்ல பிள்ளை பெத்திருந்தா சரி நல்ல பிள்ளை பத்த கால் மேல கால் விட்டு விழுக்கத கேட்பாங்க கேட்கலாம் அடங்காத பிள்ளை பத்த உறங்க பத்திரம் உட்காந்துக்கிட்டு இருக்கணும் என்ன செய்ய ஆகினாலும் மைக் என்னாச்சு மைக் வாலிபு கொஞ்சம் குறையுது ஆகினால பார்த்தா ஆமையா ரெண்டு பிள்ளை பெத்த எடுத்து ரெண்டு உதவாத பிள்ளை ஆயிட்டது ஆமா சாமி சொல்றாரு பகவா எப்படி கீழே படுத்துக்கிட்டு சொல்றாரு என்னையா பார்வதி என்ன நான் நாட்டு மக்களுக்கு நல்லதை செஞ்சேன் ஆமா பாரு நம்ம பத்தவள நம்மளுக்கு உதவலையாங்காரு சொல்லுதாரு நம்ம ஆளுக்கு நல்லா அந்த கதையை கேட்கணும் எப்படி புருஷன் பண்ண தப்ப பாரதி ஒழிக்கல மறைக்கல நான் உத்தம் இல்ல ஆமா நாட்டு மக்கள் நல்லதை செஞ்சேன் சரி நம்மளுக்கு நல்லதை நம்மளுக்குள்ள உதவலங்காரு ஆமா சாமி பாரதி கேட்க அவருங்க புருஷன் செஞ்ச தப்ப ஒழிக்கல எப்படி பாரதி ஒரு வார்த்தை கேட்கா என்ன ஏன் கண்டாளா யோ நீரா நாட்டுக்கு நல்லதை செஞ்சேரு ஆமா பாரு பெரிய பாவத்தை பண்ணிட்டாரு என்ன பார்வதி செஞ்சுட்டேன் நானு என்ன செஞ்சாரா ஆமா அந்த அட்டாளி எட்டு பேரும் போய் சரி மகடாசொன்ன கொண்டுட்டு வந்தா ஆமையா வாட்டி அடிச்சுட்டு வந்தா சரி எட்டு பேரும் தாலி தாலி கட்டினீரா ஏமாத்திட்டு பெண் பாவம் பல்லாத பாவம் பலை இன்னைக்கு நம்ம ஆளுங்க நல்லா இந்த கதையை கேட்கணும் எப்படி மண்ணை ஏமாத்துறவனும் ஆமா பொண்ணை ஏமாத்துறவனும் சரி வாழ்ந்த வரலாறே கிடையாது கிடையாது சாமி ஏழை விரதக்காரா இந்த மண்ணை ஏமாத்துறவனும் இந்த பெண்களை ஏமாத்துறவனும் இது வரைக்கும் வாழ்ந்த வரலாறு உண்டா பண்ண மாதிரி எச்சிக்கலப்பட்டதால சொல்லணும் வேற யார கூட்டு கூட்டு சொல்லுவாரு மண்ணை ஏமாத்த கூடாது கூடாது பெண்களை ஏமாத்த கூடாது ஆண்களை ஏமாத்தலாம் தாடி வளர்த்துட்டு போ இல்ல சொல்லுதாரு ஆகினால சரி பெண் பாவம் பொல்லாத பாவம் பல்லை அது என்ன சாமி பசுவை கொண்டாலும் அது பரிகாரம் கிடையாது இல்ல அதே பெண்களை ஏமாத்தினாலும் பரிகாரம் கிடையாது கிடையாது அது சாமி. பரிகாரமே கிடையாட்டா சரி நீ செஞ்ச பாவத்தை ஆமா நீ அனுபவிச்சுட்டாகலாம் அனுபவிக்க இன்னைக்கு உனக்கு ரத்தம் இருக்கு சரி துமுறு இருக்கு இருக்கு நீ லாந்துவ ஆமா அவ பட்ட கஷ்டம் நீ படணும் நாளைக்கு ஒரு காலத்துல படுவ கண்டிப்பா சரி நம்ம ரெண்டு பேரும் சொல்லிட்டோம்லடா ஆமா நடந்துரும்டா நம்ம வாயில இருந்து அவனு தப்பிச்சிருக்கானா தப்பிக்க போறியா சரி ஆகினால வார்த்தா ஆமா சாமி ஏங்கி ஏங்கி கண்ணீரை வடிக்கா எப்படி நாம பெத்தவள்ள நம்மளுக்கே உதவாத பிள்ளை ஆயிட்டத ஆமா சாமி அழுதுகிட்ட அந்த பாப்பதை பார்த்தா சரி அது சொல்லுதா என்ன படாஜிம சொல்லிட்டா என்ன கேட்காங்க வா ஆமாக்கா ரொம்ப நேரம் ஆகுது அத்தான் பகவர் மாதிரி பறக்க பறக்க முழிக்காரு புலி சரியில்லை என்ன நாங்க முத்த அரைக்கிறோம் சரி 3 நாள் கழிச்சு ஆமாக்கா நல்ல முச்சந்தில வச்சு வைத்து 3 கடம் தண்ணி ஊத்தி ஆமையா சாப்பாடு மஞ்சப்பாடு இளநீ பானக்கரம் பானக்கரம் கொடுத்து சரி சாயாந்திர நேரத்துல குளிர்ந்த நேரத்துல தண்ணி ஊத்தி அனுப்பு வெயிலுக்குள்ள நீ வாட்ட அனுப்பிடாத என்ன கிழமை அனுப்பலாமா கோய் சனிக்கிழமை அனுப்பலாம் சரி ஞாயிற்றுக்கிழமை அனுப்பலாம் திங்கக்கிழமை அனுப்பலாம் வியாழக்கிழமை ஏய், எனக்கு வியாழக்கிழமை நிறைய வேலை இருக்கு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் வியாழக்கிழமை அனுப்பக்கூடாதா எதுக்கு சாமி ஏமனுக்கு எதுக்கு போடாது சூளத்துக்கு எதுக்கு போக கூடாது அப்படியா ஆமா சரி சூளத்துக்கு எதுக்கு அனுப்பக்கூடாது இல்லையா ஆமா ஆகினால வார்த்தா சரி மகாவானத்துக்கு மர திருத்தி வச்சிருக்கா ஆமா சாமி மகாவ பறக்க பறக்க முடிக்காரு சரி பார்வடைக்கத்தான் மாட்டாரோ தெரியலையே மண்ண வர பாக்க திருமாங்கலிய திறனைக்கா ஆமையா புண்ணியவளன பாக்கால புண்ணியவளன பாக்காலே தலையில பூவம் நினைக்காலே என் கணவர் இருந்தா ஆமா பொட்ட வைப்பம் பூ வைப்பேன் வண்டியை தேய்ச்சி குடிச்சிருவேன் சந்தோஷமா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் ஆமா சார் ஆயினால சரி சாம்பார் சோறு சாப்பிடுறதோட ஆமா தண்ணியும் சோறு குடிச்சாலும் ஆமா சார் 10 பைசா அண்ணாக்கு இருக்கணும்ல ஆமா ஆகினால வார்த்தா சரி ஏங்கி ஏங்கி கண்ணீர் வடிக்கா எப்படி கொஞ்சம் தூரம் வளைக்க முத்த இறக்க போறோம் இறக்கு ஆடிட்டு சரி பரவா மேல வாட்ட முத்த இறக்க எப்படி சாமி ஒட்டிட வாட்டா முத்த முட்டை இறங்கி தாலே கண்டத்தில வாட்டா முத்த முட்டை
பச்சகாளியும் பறக்குதாலே இறக்குதாலே அதீல ஓட்ட முத்து ஓட்டு முத்து நடனம் பறக்குதாலே இறக்குதாலே மாதத்தில ஓட்ட முத்து ஓட்டு முத்து ஓட்ட முத்து ஓட்டு முத்து பச்சகாளி இருக்குதாலே இறக்குதாலே பாதத்தில ஓட்ட முத்து போட்டு முத்து ஓட்ட முத்து பத்திரகாளி இறக்குதாலே இறக்குதாலே வண்ணப்பேட்டி மரணப்பேட்டி பகவகையா இருக்குதாலே ஆயான வடகாதி வடகாசி வடகாதி வடகாசி போட்ட முத்த இருக்குதாலே அட்டகாடி எட்டு பேரும் எட்டு பேரும் ஓட்ட முத்த இறக்குதாலே ஆண்டவனாய மகாமேல போட்ட முத்தலா இருக்கனா சரி பார்த்தா பாரதி எப்படி அடியாத்தே ஆத்தாடியோ ஒரு முத்தாளிமை விட்டுக்கார ஆளாட்டு பாடிட்டாரு தாலாட்டு போட்டா இவர முத்தாரி புலகத்து போனா சரி பூலோகம் அடைஞ்சு மக்கள் தாங்க மாட்டாங்க இத்தனைக்கு அரை முத்தலே பகவான் தாங்கல அவருக்கு முடியும் அவள முத்து கொண்டு நம்ம நாடு தாங்கம்மா தாங்க பாரி பார்த்தா எப்படி அடியே தங்கச்சி மர்களா என்னக்கா என் புசமலை வட்ட முத்தர ஆமடி எனக்கு ஒரு தண்ணி தேவை குடிச்சிட்டு வந்துருந்தேன் அரட்டி ஆமா சார் சாரி கோடிக்குள்ள கூடி வருதா எங்க யார தேடி போறீமா யாரு ஆயர்வாடிய கண்ணனை தேடி போறா ஆமா சாமி ஏ அண்ணா யா ஆயர்வாடிய கண்ணா எங்கள் அண்ணா யா அண்ணா யா ஆயர்வாடிய கண்ணா ஆமண்ணே கிருஷ்ணா என்ன காப்பாத்துரு கிறிஸ்துடைய காலிலே விழுந்தா பார்வதி பொத்துன்னு விழுந்துட்டா ஆயர்வாடிய கண்ணன் கேக்கார் தங்கச்சி பார்வதியை பார்த்து எப்படி ஏன் வாருது என்னண்ணே யார காப்பாத்தணும் என்னையும் என் வீட்டுக்காரையும் காப்பா நீ ஜாவனும் புருஷனும் ஜாவனும் என்னன்னா இப்படி சொல்லி வாம் புருஷன் கொஞ்சம் அச்சன மரம் மதிக்கானா கிடையாது ஆடு மேய்ச்சவைய மாடு மேய்ச்சவைய வெண்ணி சிட்டவைய சேலை திருடினவைய அங்கிட்டு அலைஞ்சவைய இங்கிட்டு தெரிஞ்சவைய என்னென்னலாம் பேசுதான் அப்பெல்லாம் எங்க அண்ணனை பேசாதன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல இன்னைக்கு உனக்கு ஒரு ஆபத்தின உடனே நொன்ன தேடிட்டு வர எப்படி உதவ முடியும் ஏ அண்ணா யா ஆயர்வாடிய கண்ணா எங்கள் அண்ணா கூட பறக்கலையா கூட்டுப்பால் இருந்தலையா ஒன்னா பறக்கலையா ஒரு தாய்ப்பால் அருந்தலையா பவாலா ஆமண்ணே ஒரு வட்டம் காப்பாத்துங்கண்ணா சரி அம்மா அவருக்கு சொத்தெல்லாம் நீ வச்சுக்கோண்ணா என்ன இருக்கு சண்டாளி அதான் இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு போகும்போதே ஒண்ணுக்கு பேர்வாதி பூரா கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிருது ஆமா என்னத்த சேர்ந்த ஒருத்தர் பொம்பளை எல்லாம் இந்த கதையை கேட்கணும் எப்படி நம்ம ஆளு பொம்பளை பிறந்த விட்டா நகை நட்டு ஆயிட்டு போயிருவா வாங்கி பாதி போய் சொத்தும் வாங்கிட்டு போயிருவா ஆமா வீட்டு சுவரை கூட இடிச்சு அள்ளிட்டு போயிருவா நம்ம ஆளு பொம்பளைய இந்த காலம் அத்தனை வாங்கிட்டு போயிட்டானாலும் சரி அக்கா தங்கச்சிக்கணும்னா அண்ணன் மனசு கேளாது கேளா தன்னாடத்தான் தன் சதையாடுமா ஆமா அதே மாதிரி இந்த அண்ணன் தம்பிக்கு என்னம்னு வச்சுக்கோங்களேன் சரி இந்த பொம்பளை கண்டுக்கிடவே மாட்டான் மனசு இறங்காத அவளு ஏதாயி என்ன உங்க அண்ணன் புளியங்குடி பெரிய ஆஸ்பத்திரி சோம்ல படுத்துருக்கானம்ல ஆமா போய் பாத்தி அதாயி எப்படின்னா சரி அதுக்கு இந்த சாந்த மரத்துக்கு அந்த பொம்பளைய சொல்லுவா எப்படி ஏன் படுத்துருக்க எங்க அண்ணன் தெரியுமா எதுக்கு எங்க அம்மாவிற்கு 2 ஒரு காடு இருந்துச்சு அப்ப அது ரோட்டு மேல நல்ல ரேட்டு அதை போகுது வித்தாம்லையா சரி என்ன பங்கு கொடுத்தான ஐயா கொடுத்துருக்க மாட்டேன். ஒத்தையிலேயே வித்துனா அதை ஆஸ்பத்திரி படுத்திருக்காம்பா அது மட்டுமா செஞ்சான்னு வாக்க எங்க ஆத்தா வச்சிருந்தது 5 பவுனுக்கு ஒரு நல்ல சங்கிலி ஒண்ணு வச்சிருந்தா அதை இந்த சண்டாலம் ஒத்தியில ஒத்து வாக்கட்ட ஓட்டாமல அந்த பாவத்துக்கு தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரோட்டு கூடி நடந்து போயிருக்கான் எவனோ ஒருத்தன் ஒரு தடி பைய புதுசா ஒரு ஸ்கூட்டி ஒண்ணு வாங்கியிருக்காங்க கூடத்தான் அலைவான் அன்னைக்கு முன்னாடி போயிருக்கான் ஸ்கூட்டி வாங்கிட்டு முக்காடு ஓட்ட வந்தோன்னு கண்ணை மறைச்சிருச்சு வரல ஒரு தெருக்கு தெருக்கிட்டான் பின்னாடி ஓடி ஒரு விட்டு கொடுத்தான் பாரு குப்பரை விழுந்தவனுக்கு இப்ப முன்னாடி 4 வள்ளு போச்சு இங்க இருந்து நேரம் இந்த மதுரை மீனாட்சி மிஷன்ல ஒட்டு போய் சேர்த்து பல்லுக்கு ஒரு ஆபரேஷன் தான் பண்ணிருக்கு 4.5 லட்சம் செலவு பங்க கொடுத்தா அந்த நிலைமை வருதா நம்ம ஆடு கும்பலையே பிறந்த விட்டா நகை நட்டு வாங்கிட்டு போயிருவா சரி சுவர கூட அள்ளிட்டு போயிருவா அந்த காலம் அத்தனை கொடுத்துட்டு ஆமா அத்தனை வாங்கி அண்ணன் ரோட்டு விட்டுட்டு ஆமா கடைசி இன்னொரு வார்த்தை சேர்ந்து மரத்துக்கிற பொம்பளை சொல்ல தெரியுமா எப்படி அத்தனை வீடு வாசல படி கூட சொத்து கோட்ல ஓட்டு வாங்கிட்டு போயிருவா வாங்கிட்டு போயிட்டு கடைசி சொல்லுவா எப்படி எங்க அண்ணமெல்லாம் நல்லவன் தான் ஆமராசி எங்க அண்ணன் வண்டாட்டி வந்தா எங்க இருந்து வந்துட்டாப்பா புளியங்குடிக்கார வண்டாட்டி சுரண்டக்காரி வந்து காடு வச்சா ஆளை பார்த்து சொல்லுவேன் என்ன இல்ல இவன் ஆங்கட்டியில ஆயிட்டு போயிருவா ஆமா அண்ணன் ரோட்டை விட்டுட்டு அதுல ஒரு வார்த்தை சொல்லிக்கிடுது எப்படி எங்க அண்ணமெல்லாம் பைத்தியாரே ஆமராசி எங்க அண்ணன் வண்டாட்டி வந்தா கரெக்டும் இந்த புளியங்குடிக்கார போய் வண்டாட்டி காடு வச்சா ஓய் நல்லது கிடையாது ஒன்னது கிடையாது வில்லுப்பாட்டு படிக்க வந்து ஊருக்குள்ள சண்டையில தொட்டுறாத சண்டா
ஏ அண்ணா யா ஏர்வாடிக்கு அண்ணா எங்கள் அண்ணா ஒரு வட்டங்க பாத்துங்கள் அண்ணா இதுக்கப்புறம் வரமாட்டான் கூடானான பறக்காலையோ பிறக்கலையா குட்டப்பால் அறந்தலையா அருந்தலையோ ஒன்னானான பறக்காலையா பிறக்கலையோ கேளையா பிறக்கலையோ நாய் மலர்ந்தலையோ அறந்தலையோ நானும் பிறக்கலையா பிறக்கலையா அவதாய் பலர்ந்தலையா அருந்தலையா அண்ணா ஆயிரவாடி கண்ணா அந்த ஒரு வட்ட காப்பாத்துங்கள் அண்ணா இதுக்கப்புறம் வரமாட்டேன்னா பார்த்தார் கண்ணை சரி 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 என்ன வாருது ஆமா உன் புருஷன் பிழைக்க மாட்ட கிடக்காரு இருக்காரு இப்படி தண்ணி வண்டியை போய் கொடு நான் பாத்துக்கிடுதேன் பகானுக்கு கொடுக்கத்தானே தெரியும் ஆமா சாமி பார்த்தார் ஆயிரவாட கண்ணை எப்படி எப்படி இந்த அட்டாளி எட்டு பேரும் முத்தருக்கு இந்த பச்சை மொழி எழுத்தாரு ரூபா வரணும் ஒழுங்கா கட்டா தரமாட்டான் கொடுக்க மாட்டான் ஆடிட்டு ஆமா சார் ஆயிரவாடி கண்ணை என்ன வடிவெடுத்தாரிமா எப்படி 125 ತೊಂಡ ಧೋರೆ ಕೆಳವಿ ಬಾಳ ನಾನು 125 ನರತ ಧೋರೆ ಕೆಳವಿ ಬಾಳ ಅವರ ತೋರ ಗುಡ್ಡ ಹೊಟ್ಟೆಯ ಹೊಟ್ಟೆಯ ಗುಡ್ಡ ಹೊಟ್ಟೆಯ ಪಡಿವೆ ಅಳರಿ ನದಿ ಗುಡ್ಡ ಹೊಟ್ಟೆಯ ஆயிரவாடி கண்ணு 125 தொவண்டதொரு கிளவி 425 அரைச்சதொரு கிளவி குடிசலை போட்டு குடிசலை சுத்தி குடிவெளி வெட்டி அப்படி ஆயிரவாடி கண்ட கிளை விஷம் போட்டு ஆமா சார் வெள்ளை செடி தண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு கிசு கிசுன்னு அடிக்காரு ஏ தம்பி என்ன அட்டாளி 8 பேரும் முத்தரைக்கு வாரா ஆமையா பார்த்தார் ஆயிரவாடி கண்ணு எப்படி ஒழுங்கா கட்ட தரமாட்டா ஆமையா ஆடிட்டு சரி கண்ணு என்ன பண்ணாரு என்ன மழை விட்டி ஆயிட்டார் பேயாத மழையும் பெருமழையும் பேயாத மழையும் பெருமழையும் பெய்து சரி பெட்டில வச்சுக்க முத்தெல்லாம் நினைச்சு வச்சு அடரடர முத்து வச்சா பிழைக்க முடியுமா வேகம் குறைஞ்சிருமா ஆயிரங்கணக்காரு மகாரியம் ஆளுங்க ஆழிமால வடகா ஆரியமஞ்சலா வாருங்க எப்படி அடியே தங்கிமார்களா என்னக்கா நம்ம நனைஞ்சிட்டா பரவாயில்ல ஆயிட்டு வந்த முத்தெல்லாம் நனைஞ்சிருச்சு ஆமாக்கா எப்படி விளைக்க போறோம் வேகம் குறைஞ்சிருமேடி ஆயிரங்கன் மாரியமா பார்த்தா எப்படி அடியே வடகாசியமா என்னக்கா ஏன் நடனமா சொல்லு அந்த ஒரு குடிசமா இருக்குல்லடி இருக்குடியோ எங்க ஒரு கிளை ஒண்ணு உட்கார்ந்துருக்கு உள்ள குத்த வச்சிருக்கு வாங்கடி போட்டா போவோம் 8 பேர் ஆயிரவாடி கண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன செய்தார் ஒரு 3 கல்ல குட்டி ஆமா ஒரு சார் வர ஒட்ட காய வச்சு வைத்து 5 அரிசி சோளத்து போட்டு கரட்டு கட்டு வறுத்துக்கிட்டு இருக்காரு வறுத்துக்கிட்டு இருக்காரு ஆயர்வாடி கண்ணை மாரியம்மாளுங்க ஆலிமாளுங்க அக்கா எப்படி வாட்டி என்ன பேத்தி கூட்டத்துல வரட்டுமா வாட்டி அது என்னடி கேட்டுக்கிட்டாடி வரணும் கேட்டுக்கிட்டாடி வரணும் வாங்கடியா ஆமா நீங்க எங்க இருந்து வரிய நாங்க ஆதி கைலாசத்துல இருந்து பூலோகம் நோக்கி போறோம் பாட்டி சரி பகவான்கிட்ட முத்து வரம் வாங்கிட்டு வந்தோம் வார வழியில மழை பெஞ்சு முத்தெல்லாம் நனைஞ்சிருச்சு சரி முத்து நனைஞ்சு வச்சு பாட்டி குவாட்டி பேழியலா சரி முத்து நஞ்ச என்ன ஆமா இந்த அரிசி வறுத்துக்களை ரேட்டு சரி உங்களுக்கு முத்த நல்ல வரட்டு ஆமா பாட்டி பாட்டி நல்ல பாட்டி ஆமா நீங்க காட்டுல ஒத்தியில இருக்கல பாட்டி ஒத்தையில தான் இருக்கம்மா ஒத்தையில தான் இருக்கம்மா தாத்தா செத்து கொள்ளையனால் ஆச்சு பேச்சு சரி தாத்தா போறேன்னு தாத்தா வச்சிருந்த கம்ப தூக்கிட்டு போயிட்டாரு ஐயோ நான் இப்ப தாத்தா கம்ப தேடி அலைதனே பேத்தி பாட்டி என்ன பேத்தி கம்ப கொண்டு போயிட்டாருங்க ஆமா இந்த கம்ப கீழ வச்சுக்கல பாட்டி இந்த கம்பு யாருக்கு வேண்டியது நீ போல நெளிஞ்சு போன கம்பு இந்த உடுக்காட்ட கூட தலைமாட்ட வச்சு தூங்கி தலைவர் பஸ் ஸ்டாண்ட்ல எங்க வீட்டுக்காரு கம்பு இப்படியா இருக்குன்னு பார்க்க நல்ல ஒரு ஆளு கை தண்டி நெத்தி முட்டை பருவும் கம்பம் வச்சிருப்பான் நான் கம்ப தொலைச்சிட்டு பரிதாபத்துல அழுதுகிட்டு இருக்க நீ நல்லா நல்லபடியா பார்த்தா கொடுத்துட்டு போயிருப்பாருல்ல அதை ஏங்காக்க அந்த கரட்டு பையில கடைசி காலத்துல நல்லா கவனிச்சுக்கிட்டாலாவது போகும்போது இந்த ஊனிக்கிட்டு அடைஞ்ச ஊனி கம்ப கொடுத்துட்டு போவானேன்னு சொல்லி சரி எங்க வீட்டுக்காருக்கு என்னென்ன பலகாரம் எல்லாம் கொடுத்த அப்படி என்ன பலகாரம் கொடுத்த பாட்டி அவருக்கு பாரு வேத்தி பணியாரம் அதிரசம் வட்டை இதெல்லாம் காண இந்த பழங்கள்ல வர ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் அண்ணாச்சி பழம் முள்ளு முள்ளா இருக்கு சொன்னோன்னு வாய பழக்கிறதுக்கு என்ன வளம் எத்தனையும் கொடுத்தோம் பாத்துக்கோ அந்த ஜெண்டாம் பாரு உனக்கு துணைக்கு போன சரி கடைசி காலத்துல அங்கிட்டு கிடைச்சிராதா இங்கிட்டு கிடைச்சிராதான்னு தட்டடிஞ்சுக்கிட்டு வந்தா யாரு உங்க வீட்டுக்காரரு ஆமா பேச்ச நானும் பார்த்தேன் என்னடா உனக்கு காலம் போன காலத்துல பறக்க பார்த்த பார்வை சரி வந்துட்டது வந்துரும்ல சடார்னு ஒரு குடுப்பு கொடுத்தேன் சரி ஆத்தான் வருத்தப்பட்டார் அதோட பெறப்பட்டார் பெரிய ஒரு
ஆடிட்டு ஆமையா 1000 ரூபாய் கண்ணன் துளார் பாருங்க எப்படி வேத்தி மாறுகளா என்ன பண்ணாங்க முத்த வருத்தார விட்டு ஆமா சார் ஆவானாக்கா முத்து போல போல அழகு முத்த வருத்திட்டாரு வருத்திட்டாரே புளிய நல்லா முத்து போல போல பொழுவனை வருத்திட்டாரு வருத்திட்டாரே ஆறார கற்பசாமி அருப்பு சாமி ஆரப்பத்த வருகையில அதுக்கு தேடி இருகையில கொண்டதடி வருகையில ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொளிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும். நன்றி, வணக்கம்.